ஹாய் எவ்ரி ஒன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 5.5ல் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சம்க்கான சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள். அட் அ வாட்டர் ஃபவுண்டெயின் water attains a maximum height of 4 meter at a horizontal distance of 0.5 meter from its origin. ஓகே, 3 விஷயம் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் 4 மீட்டர் ரீச் ஆகுமா எப்போ? 0.5 மீட்டரில் எங்கேருந்து? ஃப்ரம் இட்ஸ் ஆரிஜின். இந்த மூணுமே ரொம்ப முக்கியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்து என்ன கொடுத்துருக்காங்க? பேரபோலா பார்த்து ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ வாட்டர் அட் அ ஹரிசான்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 0.75 மீட்டர் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஆரிஜின். ஓகே, இவ்வளோதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதலாம். இது வந்து முதல்ல பேரபோலா பார்த்துன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இன்னொரு டீட்டெயில் என்ன கொடுத்துருக்காங்க? ஆரிஜினில் இருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஹைட் ரீச் பண்ணுற இடம் வந்து ஆரிஜினில் இருந்துன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின் அப்படிங்கிறதுனால நான் இப்படி வரைகிறேன். ஓகேவா? ஸோ தண்ணி ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகி இன்னொரு இடத்துல போய் ஃபால் ஆகும். ஓகேவா? தென் மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஹைட் வந்து 4 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். எந்த பாயிண்டில் கொடுத்துருக்காங்க? 0.5ல். ஓகேவா? எங்கேருந்து? ஆரிஜினில் இருந்து. ஸோ ஆரிஜின் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இதிலேருந்து இதை செக் பண்ணுங்களேன். இங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 0.5 டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ இங்கேருந்து இங்கே எவ்வளோ எடுத்திருக்கோம்? 0.5 டிஸ்டன்ஸ் எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போது இந்த பக்கம் எந்த பக்கம் வந்து விழுந்திருக்கும்? 1,0ங்க பாயிண்டில் வந்து திருப்பி தண்ணி மேலே போயிட்டு கீழே வந்து விழுந்திருக்கும். ஓகேவா? நம்ம எப்பயுமே ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஈக்குவேஷன் எழுதிட்டு ஈக்குவேஷனில் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருந்தால் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் நமக்கு தேவையானதை கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த சம்லேயும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ ஓகே, என்னென்ன பாயிண்ட்லாம் நம்ம கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டை அப்போ பிளாட் பண்ணிடுறேன் இல்லையா? ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 0.5, வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் 4. அப்போ பிளாட் பண்ணுங்கள். இந்த பாயிண்ட் என்னது? 0.5, 4. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் 0.75 மீட்டர் ஃப்ரம் த ஆரிஜின். ஓகேவா? அப்போ 0.75 டிஸ்டன்ஸில் ஹைட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0.75 டிஸ்டன்ஸை நம்ம மார்க் பண்ணலாம். சப்போஸ் இதுதான் 0.75 டிஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த இடத்துல அதோட ஹைட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 0.75, y1. ஓகே, அந்த y1 தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, இதுதான் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷனை நம்மளாக தான் கண்டுபிடிக்கணும். இது என்ன பேரபோலா? டவுன்வேர்ட் பேரபோலா. பட் ஆரிஜினில் இருந்து வரைஞ்சிருக்காங்களா? இங்கேருந்து வரைஞ்சாங்க. இங்கேருந்து வரைஞ்சாங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்னது? x² = -4ay அப்படின்னு ஈஸியாக சொல்லிடலாம். பட் இது ஆரிஜினில் இருந்து வரையில் சென்டர் வேறு எங்கேயோ இருக்குது. அப்போது ஜென்ரல் ஃபார்மில் இருந்து ஈக்குவேஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ x - h² = -4ay - k. இந்த ஈக்குவேஷனை எழுதிட்டீங்க, பாயிண்ட்டை பிளாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகேவா? ஃப்ரம் த கிராஃப்லேருந்து நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு பாருங்கள். ஃப்ரம் த கிராஃப் சென்டர் என்னது? சென்டர் 0.5, 4 இல்லையா? பேரபோலாவோட சென்டர் பாயிண்ட் இது தான். இந்த பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. ஓகேவா? அப்போ சென்டரை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சென்டர் என்னது? h, k. அப்போ ஹச்சுக்கும் கேக்கும் பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. x - 0.5 = -4a y - 4. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? பேரபோலாவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டு கிடச்சிது அப்படின்னா அதை முதல்ல பிளாட் பண்ணி ஏவோட வேல்யூவை கண்டுபிடிப்போம். அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டை பிளாட் பண்ணிவிட்டு y1 கண்டுபிடிப்போம் இல்லையா? இந்த ப்ரொசீஜர் படி சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு பேரபோலாவில் இருக்கிற ஒரு பாயிண்ட்டு தேவை இல்லையா? அப்போ பேரபோலாவில் இருக்கிற பாயிண்ட் அப்படின்னா நமக்கு 2 பாயிண்ட் இருக்குது. ஒன்று ஆரிஜின், இன்னொன்று 1,0. உங்களுக்கு எது யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து ஆரிஜின் எடுத்து சால்வ் பண்ணுறேன். 2 பாயிண்ட் எடுத்து சால்வ் பண்ணாலும் சேம் ஆன்சர் தான் கிடைக்கும். ஓகேவா? 0,0 சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா அட் 0,0 இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க, இது ஒய்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 0 - 0.5 = -4a டைம்ஸ் 0 - 4. அப்போது இந்த பக்கம் என்ன இருக்குது? 0 - 0.5 வந்து -0.5 தான். ஸ்கொயர் இருக்கனால இந்த மைனஸ் போயிடும். ஓகேவா? அப்போ வெறும் 0.5². 0.5 எப்படி எழுதலாம்? 1/2ன்னு எழுதிக்கலாம். ஸோ 1/2² என்னது? 1/4. ஸோ நான் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. 1/4
ஈக்குவல் டு இந்த பக்கம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 4 × 4 16 ஏ. அப்போ இதிலேருந்து ஏ கண்டுபிடிச்சிடலாமா? ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த 1/4 அப்படியே இருக்கட்டும், இந்த 16 கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ 1/64. ஸோ ஏவோட வேல்யூ கிடச்சிருச்சு. கிடச்ச ஏ வேல்யூவை இந்த ஈக்குவேஷனில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போது ஈக்குவேஷன் எப்படி மாறும்? எக்ஸ் மைனஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 × 1/64 × ஒய் மைனஸ் 4. ஓகேவா? இந்த 4 16 கேன்சல் பண்ணிட்டோம்னா 16 ஆயிரும். ஸோ ஈக்குவேஷனை திருப்பி மாற்றி எழுதுங்க. எக்ஸ் மைனஸ் 0.5 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -1/16 × ஒய் மைனஸ் 4. அடுத்த பாயிண்ட் என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்? இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். 0.75 எக்ஸுக்கு பதிலாக போடணும், ஒய்க்கு பதிலாக ஒய் 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Therefore at 0.75, y1 இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்? 0.75 minus 0.5 the whole square equal to -1/16 × 0, -4. இப்போ கேல்குலேஷனை ஒரே பார்ட்டில் முடிச்சிடலாமா? இதை சப் பண்ணோம் அப்படின்னா 0.25. ஓகேவா? 0.25 எப்படி எழுதலாம்? 1/4ன்னு எழுதலாம். 1/4 த ஹோல் ஸ்கொயர்னால் 1/16. ஓகேவா? நான் டைரெக்டாக எழுதுகிறேன். அப்படின்னா 1/16 ஈக்குவல் டு -1/16 × -4. ஓகே ஓகே, இங்கே மிஸ்டேக் பண்ணிட்டேன் இல்லையா? இதில் வந்து y1 வரணும். ஸோ y1 -4. ஓகேவா? இப்போ இந்த 16 இந்த 16 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே -1 இருக்குது. அந்த -1 இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. Therefore y1 -4 is equal to -1. y1 is equal to இது அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா +4 ஆயிரும். ஓகேவா? அப்போ -1 +4 y1 வேல்யூ எவ்வளோ? ரெண்டும் டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. அப்போ சப் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் போட்டுடணும். அப்போ சப் பண்ணோம் அப்படின்னா 3, இங்கே பெரிய நம்பர் 4 தான். ஸோ +3. ஓகேவா? அப்போ அட் 0.75 from origin, height of water fountain என்ன கிடச்சிருக்கு? water fountain is 3 meters. ஓகேவா? அப்போ 0.75 ஃப்ரம் ஆரிஜினில் வந்து ஹைட் என்ன கிடச்சிருக்கு? 3 meters அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த சொல்யூஷன். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.